தற்போது பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலே இருந்து ஸ்ரீதரன் அவர்களை விலகுமாறு அரசியல் குழு தெரிவித்திருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, பாராளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் விலக வேணும் என்ற கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இது ஒரு முடிவாக நாங்கள் அவருக்கு இன்னும் அறிவிக்கவில்லை. இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. ஆனால் இது சம்பந்தமான தீர்க்கமான முடிவு ஒன்று எடுக்கப்பட்ட பின்னர் கட்சி இது தொடர்பாக நிச்சயமாக அறிவிக்கும். தமிழக கட்சிக்கு ஒரு தலைமைத்துவத்திற்கான போட்டியான இவ்வாறான ஒரு உடன்பாட்டிற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இது தொடர்பாகவும் தலைமைத்துவ போட்டி தமிழரசு கட்சிக்கு உள்ளது இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. தலைமைக்கு வாரதுக்கு பலருக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் இதற்கான இப்ப நீங்கள் சொல்லுற விடயங்கள் தொடர்பான விஷயங்களுக்கு அடிப்படை காரணங்கள், சில காரணங்கள் இருக்கிறது. அது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே கட்சியாக எங்களுடைய அரசியல் குழுவும் அதே நேரம் மத்திய குழு கட்சியாக பொது நன்மை கருதி எடுக்கின்ற தீர்மானங்களை வெகு விரைவில் நிச்சயமாக கட்சி அறிவிக்கும் என நான் நம்புகிறேன். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு பாராளுமன்ற குழு தலைவர் பதவி தொடர்பில் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். பாராளுமன்ற குழு தலைவராக திரு ஸ்ரீதரனை நாங்கள் நியமிச்சிட்டாங்க. நேற்றைய நடந்த கூட்டத்தில் அரசியல் குழுவாலேயே நியமிக்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்யறதுக்கு அல்லது மாற்றுவதற்கு அரசியல் குழுவுக்கு அதிகாரம் உண்டு. எந்த குழு அதை நியமிச்சதோ அந்த குழுவுக்கு அதை மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டு. ஆகையினால கட்சியிட அரசியல் குழு ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால அந்த அரசியல் குழு கொடுத்த அந்த நியமனத்தை மீளப்பெறுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. பாராளுமன்ற குழு தலைவராக அரசியல் குழு ஏகமனதாக அவரில் நம்பிக்கை வைத்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தது. பாராளுமன்ற குழு 2 தடவைகள் ஏகமனதாக அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு 4 மணித்தியாலம் கிட்டத்தட்ட அனைவரும் அதே கருத்தை தான் நாங்கள் அவரிடத்தில் வலியுறுத்தியிருந்தாங்க. கட்சியுடைய எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கினதோ அந்த உயர்குழுவோட ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த பதவி அவரிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானிச்சிருக்கிறார். இதேவேளை கடந்த வாரம் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது தம்மை அரசியலில் இருந்து வெளியேற்ற வேண்டிய தேவை சிலருக்கு இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறியிருந்தார். அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன். யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வால் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை. இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள். அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நினைக்கிறார்கள். பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்துக் கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பகல் கனவாக இருக்கும். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சிக்குள் பதவி ஆசைக்கும் கதிரைக்குமான போராட்டமே இடம்பெறுவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவிக்கின்றார். தமிழரசு கட்சி இன்று தமிழர்களுக்கான உரிமையை நோக்கி முன்னெடுக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் இன்று பதவி ஆசைக்கும் கதிரை போராட்டத்துக்குமான ஒரு கட்சியாக இன்று மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. அதில் சுமந்திரன் ஐயா அவர்கள் கடந்த தேர்தலிலே தோல்வியடைந்திருந்தாலும் மீண்டும் தங்களது அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்குமாக இந்த முயற்சியை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இன்றைய தமிழரசு கட்சி பலவிதமாக சிதைந்து போய் இன்றைய தமிழர்களின் உரிமையை வென்றெடுப்பதை மறந்து தங்களுக்கான உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு முயற்சியை தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இவர்களது இந்த உட்கட்சி பூசல் என்பது இந்த தமிழ் மக்களின் ஏகபோக பிரதிநிதிகள் என்பதை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. ஆகவே இன்றைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது தமிழ் மக்களிடம் ஏகபித்த ஆதரவு எங்களுக்கு அதிகரித்து கொண்டு வருகின்றது.